அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. ஐயோ சொட்ட மண்டையா, மாட்டிக்கிட்டது நாங்க இல்லடா, நீதான். ஆமாடா, மாட்ட வச்சது வேற யாரும் இல்லடா, நாங்க தான். ஏய் என்னங்கடி சொல்றீங்க? ஏய் கொஞ்சம் அக்கறை சூடு. இவர் டிஎஸ்பில இவர் எப்படி இங்க? அப்பா வாங்கப்பா. என்னது அப்பாவா? என்ன தாசு சார், பரவாயில்லையே, ஆளை ஞாபகம் வச்சிருக்க போல. உங்களை ஞாபகம் இல்லாம இருக்குமா சார்? ஆமா, என்ன என் பிள்ளைய கிட்ட ஓவரா வம்பு பண்றியாமே சார்? சிவானி, சேஷா. அப்பா போற வர இடம்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்றான். ஆமாப்பா, வயசுக்குரிய புத்தி கூட இல்ல. என்னையா இதெல்லாம்? ஐயோ சார், அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். உங்க பிள்ளைகன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் எந்த பிரச்சனையும் பண்ணிருக்க மாட்டேன். அப்படியா? நிஜமா சார்? சத்தியமா? ஆனா இப்ப பண்ண பிரச்சனைக்கு சார் அது வந்து சாரி சார். என்ன தாசு, பழசெல்லாம் மறந்துட்டியா? இல்ல சார், அதெல்லாம் மறக்கல. அப்பா என்னப்பா பழசு? இந்த தாசு உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? ஆமாமா, நான் போஸ்டிங்ல இருந்தப்போ ரொம்ப வசமா ஒரு தடவை கவனிச்சு விட்டேனே. ஓ, அதத்தான் உங்களை மறக்காம இப்படி பயப்படுறாரா? பயப்படுவான், பயந்து ஆகணுமே சார். சொல்லு தாசு, நான் கூட கேள்விப்பட்டேன் உன்னை பத்தி அப்பப்போ. நான் நீயா இருக்கும்னு எதிர்பார்க்கல. தாசுங்கிற பேர்ல வேற எவனோ ஒருத்தன் நினைச்சேன். ஆனா நீ என்னதும் எனக்கு கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கு சார். அப்படிலாம் இல்ல சார், நீங்க என்ன போன் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் ஒழுங்கா தான் சார் இருக்கேன். அப்படியா? ஆமா சார். இல்லையே, உன் மேல அடுத்தடுத்து கேஸ் எல்லாம் வருது. இல்ல சார். இல்ல தாசு, அடுத்தடுத்து உன் மேல கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கு. அதனால உன்னை கொஞ்சம் விசாரிக்கணும் சார். நான் எந்த தப்பும் பண்ணல சார். தப்பு பண்ணியா பண்ணலையான்னு நான் சொல்றேன். ஆரியா என் கூட சார், அதெல்லாம் வர முடியாது சார். நீங்க ஃபர்ஸ்ட் இப்போ ஒர்க்லயே இல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி சார் என்ன விசாரிக்க முடியும்? பாரா. சரி ஓகே, நான் இப்போ ஒர்க்ல இல்ல. ஒர்க்ல இருக்கிறவங்கள வர சொல்லவா சார்? வேண்டாம் சார். நானா உன்னை கூட்டிட்டு போய் விசாரிச்சேனா என்ன ஏதுன்னு பாத்துட்டு தப்பு இல்லாட்டி விட்டுருவேன். நான் கரண்ட்ல இருக்கிற ஆளை வர சொன்னா முட்டிக்கு முட்டி தட்டி அக்கப்ல ஒரு வாரம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா உன்னை விசாரிக்கிறேங்கிற பேர்ல நீ உண்மையை சொல்ற வரைக்கும் விட மாட்டாங்க. எப்படி வசதி சார்? ப்ளீஸ் சார், நான் எந்த தப்பும் பண்ணல சார். அத நான் சொல்றேன். கூட வரியா இல்ல டீமை வர சொல்லவா? அது வந்து சார். ஐயோ, என்ன இது? இவர் என்ட்ரி கொடுக்கறாரு. இவர் இப்படி வருவாருன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. ஆரம்பத்துல இவர்கிட்ட மாட்டி அழாத பாடுபட்டு வெளியே வந்தேன். திருந்தி ஒழுங்கா இருப்பேன்னு சொன்னனாலதான் விட்டாரு. இப்ப திரும்பவும் நம்ம பண்ற முள்ள மாதிரி தனம்னா தெரிஞ்சதுன்னா ஐயோ, காலத்துக்கும் வெளியே வர முடியாது. இப்ப தப்பிச்சு ஓடணும். கன்ஃபார்ம் அடுத்து உள்ளதான் புடிச்சு போடுவாரு. அவர் கூட போனா எப்படியாவது பேசி நம்ம மேல தப்பு இல்லைங்கிறத நிரூபிச்சு வந்துடலாம். ஆனா நாளைக்கு அந்த டிசிபி ரிசப்ஷன், ஐயோ நான் இல்லாம எதுவுமே நடக்காதே. பிரச்சனை பண்றதெல்லாம் எப்படி ஏகப்பட்ட பிளான்ல பண்ணி வச்சேன். ரிசப்ஷன் நடக்குமா நடக்காதா அந்த லெவல்ல யோசித்து வச்சிருக்கேன். ஆனா இப்போ என்ன தாசு, ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கு. இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நாளைக்கு நடக்கிற விஷயத்தை விட அடுத்து நான் நல்லபடியா இருக்கணும், அந்த விஷயம் ரொம்ப முக்கியம் சார். அப்படியா? எதுக்காக இதை சொல்ற? உங்களுக்காக சொல்லல சார். நானும் என் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டேன். சொன்னதெல்லாம் போதும், கூட வரியா? ஓகே சார். சிவானி. அப்பா சூப்பர்மா, நீங்க ரெண்டு பேரும் சொன்ன மாதிரியேவும் கரெக்டா அவன் இருக்கிற இடத்துக்கு வந்து எல்லாத்தையும் பக்காவா பண்ணிட்டீங்க. அப்பா அவன் பேசினதெல்லாம் கேட்டதும் இன்னும் கூட சரத்து கிட்ட சொல்லலாம்னு சொன்னான். ஆனா சரத்து கல்யாணம் மாப்பிள, எதுக்கு சரத்தை தொந்தரவு பண்ணிக்கிட்டேன்னு உங்ககிட்ட சொன்னது நல்லதா போச்சுப்பா. உங்களை பார்த்ததும் நடுங்குறான். அவன் என்ன எப்ப பார்த்தாலும் நடுங்குவான். ஏன்னா அவன் என்கிட்ட வாங்கினது அப்படி. சூப்பர்ப்பா. இந்த ஊருக்குள்ள இருக்கிற பொறுக்கி முள்ள மாதிரி தானே பண்ற எல்லாருமே பொதுவா என்கிட்ட வாங்கினவங்களாதான் இருப்பாங்க. சூப்பர்ப்பா. சரி, ராம்க்கு கால் பண்ணி சொல்லிட்டு இங்க ரத்னா வீட்டுக்கு போயிடுங்க. நான் இவனை கூட்டிட்டு போய் என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு அப்பா நைட் அங்க வந்துடுறேன். சரிங்கப்பா, கவனம். என்ன பேசுறதுங்க மாத்தி மாத்தி? இந்த ஆளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் தானே, இது யாரு ரெண்டு பொண்ணுங்க? கேட்டுவாமா சார்? என்னடா? இல்ல சார், உங்களுக்கு இருந்தது ஒரே ஒரு பையன், ஆனா இப்ப இந்த ரெண்டு பொண்ணுங்க. ஆமா, பையன் இருக்கான், இப்ப ரெண்டு பொண்ணுங்க. எப்படி சார்? ஏண்டா சார நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க, அவரோட பையனை பத்தி தெரியாம விட்டுட்டியே. யார் அவர் பையன்? அவர் பையன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தது. ஓ அப்படியா? நான் பெரிய பிள்ளையாயும் பார்த்துட்டடா. பார்த்தேனா? ஆக்க மட்டும் இல்ல, நல்லா பலார்னு வாங்கினேன். என்ன சொல்றீங்க? அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல என் புருஷன் கிட்ட வாங்கின பத்தியா பலார்னு. அது வேற யாரும் இல்ல, சக்கரவர்த்தி அப்பாவோட மகன், என்னோட ஹஸ்பண்ட். பேரு ராம். என்னது? அது டிஎஸ்பி சாரோட மகனா? அத்தாடி, அதனாலதான் கொஞ்சம் கூட யோசிக்காம உங்க அப்பா மாதிரியே அடி கொடுத்தாரா? அப்பனா இந்த பொண்ணு மருமகனா? சரத்தோட தங்கச்சி? ஐயோ குழப்புதே. இத யோசிச்சோம் தலையே வெடிச்சிரும். என்னடா, என் பையன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டியா?
என் பையன் அடிச்சு சொல்லியிருக்கான் போல. சாரி சார். சாரி வேணாம், உன்கிட்ட இருந்து உண்மை வந்தா போதும். வா நடைய கட்டு. ஓகே சார். அப்பா அப்பனா நாங்க போயிட்டு வரோம், நீங்க பாத்துக்கோங்க. சரிம்மா, சரத்துக்கிட்ட சொல்லிடு இனிமேல் இந்த தாசால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. நாளைக்கு பொழுது ஆனந்தமா விடியட்டும், நாம எல்லாரும் சேர்ந்து ரிசப்ஷனை சந்தோஷமா கொண்டாடலாம். சரிங்கப்பா. அப்பா ஓகேப்பா, நான் போனதும் அண்ணன் கிட்ட சொல்லிடுறேன். சரிங்கம்மா, பார்த்து போனோம். ஓகேப்பா. டேய் நீ என்ன நிக்கிற, வாடா. ஓகே சார். நம்ம பிளான் பூரா போச்சு, எல்லாம் சொதப்பிச்சு. டேய் டிசிபி வேணி, நல்லா இருந்துட்டு போங்கடா, நல்லா இருந்துட்டு போங்க. நான் உங்க வாழ்க்கையை மட்டும் நான் வாழ விட மாட்டேன். ரிசப்ஷன் தானே, நடந்துட்டு போட்டோம். நான் உங்க வாழ்க்கை கண்டிப்பா நல்லா இருக்கும்னு மட்டும் நினைக்காதீங்கடா. ஏன்னா வேணையா நான் வந்து நிப்பேன். டேய் வாடா. ஓகே சார். ஹாய், நமக்கு இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்கு. இதே போட்டுக்கலாமா இல்ல கிரீன்? என்ன வேணாம், இன்னும் Dress சேஞ்ச் பண்ணோம். கண்டிப்பா நாம தான் லேட் பண்ணுவோம், எல்லாருமே கிளம்பி இருப்பாங்க. சித்து சிந்து காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது அடி போதும் நிறம் மாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது. நினைச்சதுமே வந்துடுறாடா. அது எப்படின்னா எனக்கு தெரியல. சித்து எனக்கு இந்த Dress ஓகேவா? பிங்க் ஓகேவா இல்ல கிரீனா? எனக்கு பிங்க் கலர் ரொம்ப பிடிக்கும்னு இதே வியர் பண்ணிட்டேன். நல்லா இருக்கா? சொல்லுடா, ஓகேவா? டேய் சித்து. அதிகாலையில் அந்தி மாலையிலும் முந்தன் ஞாபகமே. டேய் சித்து. டேய் சித்தார்த். சிந்து என்னாச்சு? ஒண்ணு இல்ல. இந்த Dress ஓகேவான்னு கேட்டேன். மெய் மறந்துட்டேன். ரொம்ப அழகா இருக்கு. இல்ல இதே ஓகேவா இல்ல கிரீனா? மெய் மறந்துட்டேன்னு சொல்லிட்டேன். என்ன இன்னும் சேஞ்ச்? இதே இருக்கட்டும். சரி ஓகே. ஓய் என்ன? ரொம்ப அழகா இருக்க. திரும்ப ஒருக்க கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஏன்னா இந்த ஆசை? இல்ல ஆசையா பேசி மேடையில ஜாலியா விளையாண்டு அதெல்லாம் இல்லாம பொசுக்குன்னு வந்து தாலியை கட்டி உன கூட்டிட்டு போயிட்டேன். அதான் திரும்ப இருக்க. டேய் அதெல்லாம் பாழாக்குனது நீ. ஊரையே கூப்பிட்டு பெரிய மண்டபம் பிடிச்சு பத்திரிக்கை அடிச்சு கல்யாணம் வைக்கலான்னு பார்த்தா நீதான்டா ஓவரா பண்ண. இங்க பாரு கடைசி டைம்ல நீ தாலி கட்டி உன்னை நான் ஏத்துக்கிட்டதே பெரிய விஷயம். ஓ என்னன்னா? ஒண்ணு இல்ல. என்ன ஒண்ணு இல்லன்னு முடிச்சிட்ட? என்ன மனசுல படுதோ அதை சொல்லு. அன்னைக்கு மட்டும் நான் வந்து உன் கழுத்துல தாலியை கட்டி உன கூட்டிட்டு போலன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா நீ யாரையும் கல்யாணமும் பண்ணிக்க மாட்ட. அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சந்தோஷமாவும் இருந்திருக்க மாட்ட. இதோ உங்க அப்பா வீட்டுலதான் வந்து உட்காந்துருப்ப. உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு தெரியும். தாலி கட்டி வாமான்னு கூப்பிட்டதும் என் கைய பிடிச்சு பின்னாடியே குடுக்குடுன்னு ஓடி வந்துட்டு இப்போ ஓவர் சீன் தான். அதெல்லாம் இருக்கலாம், இருந்தாலும் நாங்க ரொம்ப பிஹேவ் பண்ணிக்கிடுவோம் அதானே. அப்பதான்ப்பா பொண்ணுங்க. சரி ஓகே, என்ன திரும்ப கல்யாணம் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். எங்க அப்பா கண் முழிக்கட்டும், பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி வீட்ல எல்லாருமே கிளம்பியாச்சு. ஒருத்தி தான் லேட்டு. உங்க கல்யாண பொண்ணே கிளம்பியாச்சு. நான் நாத்தனாப்பா. கல்யாண பொண்ணு கிளம்பினாலும் நான் லேட்டா கிளம்பலாம். சரிம்மா, இப்ப போலாமா? போலாம். கை எடுக்கணும். ஆமால, இன்னும் கொஞ்ச நேரம் வேணா அப்படியேவும். ஒண்ணு வேண்டாம், கையெடு வா கிளம்பலாம். இல்லம்மா சிந்து. கையெடு அண்ணே. வந்துட்டாங்களா? பொறுக்காதே, கொஞ்சம் தனியா பேச விட மாட்டாங்க. கத்தாத கொன்றுவேன். திருவண்ணா இத வந்துட்டேன். ஆமா எல்லாரும் கோவிலுக்கு கிளம்பியாச்சு. இத வந்துட்டேனா? டேய் வலி விடுறா. நான் தான் உன்னை கூட்டிட்டு போனோம். சரி வா. அண்ணன் கூப்பிட்டுட்டா கால் தரையில நிக்காதே. நிக்காது, வா போலாம். முதல் பார்வையில் சொன்ன வார்த்தை எல்லாம் ஒரு காவியமே. வேணி எங்கப்பா? வேணிய காணோம். பொண்ணு ரிசப்ஷனுக்கு ரொம்ப முக்கியமாச்சே. சுபா பொண்ண மாப்பிள்ள தூக்கிட்டு போயாச்சு. தூக்கிட்டு போயாச்சா? அப்போ இது யாரு? இதுவும் பொண்ணுதான். சிவானி நாம எல்லாருமே பொண்ணுதான். மொக்க காமெடி பண்ணாம என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? எப்படி இருக்கு எங்க மேக்கப்? வேணிய தேவதை மாதிரி மாத்திட்டோம்ல. தேவதை மாதிரி மாத்துனது ஓகே. முத இது வேணி தானான்னு எல்லாருக்கும் அடையாளம் தெரியுமா? அதெல்லாம் தெரியும்பா. ராணே நாங்க இன்னும் பூவு பொட்டு கூட வைக்காம பொண்ணை இந்த அளவுக்கு அலங்காரம் பண்ணிருக்கோம். நீ என்னன்னா ஈஸியா அடையாளம் தெரியுமான்னு கேக்குற?
ஏ அலங்காரம் பண்ணது தப்பில்ல. ஆனா வேணி ஒரு நிமிஷம் இருங்க. இது வேணி தானான்னு கன்ஃபார்ம் பண்ண நம்ம வீட்டு மாப்பிள்ளையவே கூப்பிடலாம். கூப்பிடு கூப்பிடு. அப்போயில இருந்து சரத்தண்ணே அவர் பொண்டாட்டிய பாத்திர மாட்டோமான்னு தட்டழிஞ்சிட்டு இருக்காரு. சுபா கூப்பிடு. அடுத்த செகண்ட் நீங்க உள்ள இருப்பாங்க பாரு. இதோ கூப்பிட்டு பாத்துருவோம். சரத்தே சரத்தே. சுபா. அடப்பாவி சொன்ன மாதிரி அடுத்த நிமிஷம் வந்து நிக்கிற. ஏன்பா போலீஸ்காரா ஒரு ரூம்லலாம் இல்லையா? ரூமுக்கு வெளியவே காவலுக்கு நின்ன. அட்டி வாங்குவ. என்ன கூப்பிட்ட? கிளம்பியாச்சா? அப்பா அம்மா அத்தை மாமா எல்லாருமே கோவிலுக்கு போயாச்சு. நாம தான் இன்னும் கொஞ்சம் அங்கிட்டு தள்ளி போ. அப்படியெல்லாம் தள்ள முடியாது. சரத்தனா நான் தள்ளுறேன். வந்து பாருங்க உங்க பொண்டாட்டிய. ஏய் சரத்து. சிவானி கொஞ்சம் வலி. இடத்த காலி பண்ணிட்டேனா? நான் போய் என் ஆத்துக்கார பாக்குறேன். ஏய் சிவானி பாரு இவன் சொன்னான் அவளும் கிளம்புறா. ஓய் ஆந்தகனி வலி விடுன்னு சொல்ற. அடப்பாவி எங்களை தாண்டி உன் பொண்டாட்டி மட்டும் தான் கண்ணுக்கு தெரியறாளா? அது உன் வேணிதானா? இரு பக்கத்துல பார்த்து சொல்ற. பாப்பா அங்க இருந்து பார்த்தே பார்வை தாங்கல. இதுல பக்கத்துல வேறயா? ஏய் சரத்து மதி பாரு நாமலாம் இருக்குறோங்கறதுக்குள்ள கண்டுக்காம பொண்டாட்டிய பார்க்க ஓவர் ஆவல் தான். இருக்காத பின்ன காலையில இருந்து வேணிய கண்ணுல பார்க்க விடாம அக்கப்புங்கிற பேர்ல ரூம்லயே அடைச்சு வச்சிட்டோம்ல. அதான் பையன் கொஞ்சம் பயந்துட்டாப்ல. மதி அங்க பாரு சரத்தோட ரியாக்ஷனா. வேணி நீ நண்பன் சொல்ல வந்து ஆனால் கூச்சம் கொண்டு எழுதா ஓருவமை நீ வர்ணம் சேர்க்கும் போது வர்மன் போதை கொள்ள முடியா ஓவியமும் நீ எலோரா சிற்பங்களும் மீது காதலுறும் ஹலோ மாப்ள சார். சும்மா இரு. என்னது சும்மா இரா? அதான் உங்க பொண்டாட்டி அடையாளம் தெரியுதா? சக்தி கூப்பிடலாம் போய் என்னன்னு கேளு. ஒண்ணு சரத்து காலையில இருந்து என் பொண்டாட்டிய என்னதான் பண்றீங்கன்னு டென்ஷன்ல இருந்த. எப்படி எங்க மேக்கப்? ரொம்ப அழகா இருக்க நீ. வேணி சொல்லுங்க. ரொம்ப அழகா இருக்குமா. சாரி கலர் உனக்கு சூப்பரா இருக்கு. நீ ஓகே தானே? என்னங்க சொல்லுமா. இந்த நகை மட்டும் இவ்வளவு வேண்டாம் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. நகையை மட்டும் கொஞ்சம் கழட்டி வச்சதவா? வேணி அனி நான் சொல்றேன். வேணி கொஞ்ச நேரம் மட்டும் ரிசப்ஷன் முடிஞ்சதும் உனக்கு பிடிச்சத மட்டும் நீ போட்டுக்கோ. ஓகேவா? இதோட பக்கா அழகா இருக்கு. சரி ஓகே. அடியே இன்னும் என்னங்கடி பண்றீங்க? மணி ஆச்சு எல்லாரும். அம்மாடி வேணி வேதவழியம்மா முட்டை அழகா இருக்கமா. என்னடா இன்னும் காணுமேன்னு பாத்துட்டு இருந்தேன். அத்தை கிளம்பியாச்சத்த அப்படியே போகலாம். நீ என்னடா பேண்ட் சட்டையோட? இல்லத்த வேஷ்டி தான். கோவில போனதும் அப்படியே மாத்திக்கிறேன். சரி சரி. டேய் உன் பொண்டாட்டிக்கு குங்குமம் வச்சு விடுறா. குங்குமம் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஆமா இப்ப ரிசப்ஷனுக்கு தான் போறோம். அதனால குங்குமம் வச்சு விடு. சரிங்க அத்தை. சரத்து இரு குங்குமம் எடுத்து தரேன். சரிங்க நீ. வேணி வச்சு விடுங்க. சரத்து இந்தா. கொடுங்க நீ. கண்ணே கணியே உனை கைவிட மாட்டேன். சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. மாலை சூடிய காலை கதிரின் மேலே. அடடா இப்ப பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. சும்மா சொல்லக்கூடாது. என் தம்பி வீட்டு 4 மருமகள்களும் அழகுப்பட்ட பிள்ளைங்க தான். வீட்டுக்கு மகாலட்சுமியா தான் வந்திருக்கீங்க. வாசுகி வேதவழியம்மா பூ வைடி. பூ பொட்டு குங்குமம் எல்லாம் வச்சுட்டு வாங்க. இதோ என்னோட ரூம்ல எல்லாம் இருக்கு. வச்சுட்டு நான் அப்படியே வந்துடுறேன். சரிடி. சுபா சரிமா இதோ கூட்டிட்டு வந்துடுறேன். கரெக்ட் தானே? கரெக்ட் தாண்டி. கூட்டிட்டு வா. கார் ரெடியா இருக்கு. எல்லாரும் அங்க போயாச்சு. சொந்த பந்தம் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்களாம். சரத்து கைய பிடிச்சு கூட்டிட்டு வாடா. சரிங்க அத்தை. வேணி போலாமா? போலாங்க. என்ன சார் அந்த தாசை என்ன பண்ணீங்க? அவன் கிடக்குறான் இருட்டுக்குள்ள என்னத்தை தேடிக்கிட்டு இருக்கானோ. சார் இன்னைக்கு நமக்கு தொந்தரவு இல்ல. ஜாலியா நம்ம குடும்பத்தோட என்ஜாய் பண்ணலாம். நாளைக்கு அவனை ஓபன் பண்ணி விட்டுறேன். அதுக்கப்புறம் நீ பாத்துக்கோ. சரிங்க சார். சக்கரவர்த்தி சொல்லு ரத்னம். நான் கூட ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் இந்த தாசால என்ன பிரச்சனை வருமோன்னு. ஏன்னா அன்னைக்கு வீட்டுக்கே வந்து அந்த கத்திட்டு போனான். ஆனா இப்போ நீ எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னதும் மனசுக்கு நிறைவா இருக்கு. அது எப்படி போலீஸ்காரன் வீட்டு ஃபங்க்ஷன்ல பிரச்சனை வந்துருமா? என்னடா டிசிபி? அதான் நீங்க இருக்கீங்களே சார். பிரச்சனை ஏதாவது எட்டியாவது பாக்கும். டேய் நல்லா பேச கத்துக்கிட்டாடா.
அவன் பெரியவன் ஆயிட்டானே, கல்யாணம் முடிஞ்சது. அத சொல்லு வைரம். நாம தான் பிள்ளைகளை சின்ன பிள்ளைகளா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதுக வளர்ந்து நமக்கு மேல நிக்குதுக. ஆமா சக்கரவர்த்தி. சரி வைரம் அண்ணே, வைரம் நம்ம மருமகளை கூட்டிட்டு வர சொல்லிருக்கேன். வந்ததும் நம்ம சொந்த பந்தம் பெரியவங்க எல்லாருமே 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணி திண்ணீர் பூசி விடட்டும். வைரம் வந்திருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லு. நானும் சொல்றேன் பிள்ளைகளுக்கு திண்ணீர் பூசி விடட்டும். சரிங்கண்ணே. இப்ப ரத்னம் என் பங்குக்கு நானும் சொல்றேன்ப்பா. சொல்லு ரத்னம். எல்லாரோட ஆசீர்வாதம் நம்ம பிள்ளைகளை நல்லா வாழ வைக்கும். அது உண்மைதான். சரி வாங்க, நாமளே இங்க மாசம் மாசம் நின்னுட்டு இருந்தா அடுத்தடுத்து எந்த வேலையும் நடக்காது. வேணி இதோ வாரா. நாம எல்லாரையும் வர சொல்லிட்டு அப்படியே பந்தி வைக்க ஏற்பாடு பண்ணுவோம். ஓகே ஓகே ரத்னம், நான் ரெடி. அண்ணே நானும் ரெடி, வாங்க போலாம். ரத்னப்பா நீங்க இருந்தா ஆசீர்வாதம் பண்ணுங்க. எங்க ஆசீர்வாதம் எப்பவுமே உண்டியா. வந்தவங்க எல்லாத்தையும் கவனிச்சுட்டு வரோம். ஆமா ஆமா, நம்ம பிள்ளைங்க தானே, ஆசீர்வாதம் எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம். வந்தவங்க எல்லாரும் இங்க வரட்டும். எல்லாரும் கல்யாணத்தை தான் பாக்கல, பொண்ணு மாப்பிளையே இப்பவாது பார்த்து போட்டோ எடுக்கணும்னு நினைப்பாங்கல்ல. அது என்னமோ உண்மைதான் சார். சரி சரி பாத்துக்கோ ரத்னம், வா நம்ம போலாம். சரி சக்கரவர்த்தி. சரத்து பாத்துக்கோடா. சரிங்கப்பா. என்னம்மா? அங்க பாருங்க பொண்ணு மாப்பிள. ஐயோ 2 பேர் பார்க்க ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. ரொம்ப அழகு சுபா. ஆமா ஆமா, பொண்ணுக்கு மேக்கப் பண்ண சொன்னா பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கீங்க. சேட்டைய பாத்தியா ராம்? அப்படி ஒண்ணும் பெயிண்ட் எல்லாம் அடிக்கல. ஏன் பவுடர் கூட அடிக்கல. இதெல்லாம் நாங்க நம்பணுமாக்கோம்? நம்புங்கப்பா, நாங்கலாம் எப்பவுமே ரியல் அழகுதான். ஆமாமா, எக்ஸ்ட்ரா ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம், லைட்டா க்ரீம் போடுவோம், அதுக்கப்புறம் லைட்டா ஐப்ரோ போடுவோம். எல்லாமே லைட்டா? எஸ் எஸ், ஆமா ஆமா. வினோ பாத்தியா, லைட்டா போட்டே இப்படியா? அதாராம் யோசிக்கிறேன். லைட்டானா எப்படி? 50 கிராமா இல்ல 100 கிராமா? ஏய் ஹலோ ஹலோ, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அதானே கலாய்க்கிறதுனே கூட்டத்துல 2 பேர் வந்துறதுப்பா. பா அதுவும் ஒன்ன கலாய்க்கணும்னா போதும், நாங்கெல்லாம் முதல்ல வந்துருவோம். அது மட்டும் ஏன்? ஏன்னா நீதான் செல்ல பொண்ணு, கியூட் தங்கச்சி. இந்த தங்கச்சி என்ன சொன்னாலும் கேட்டுக்கிடுவா. திருப்பி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டா. அப்படியா? ஆமாமா. ராமண்ணா, நான் கியூட் தங்கச்சியா? ரொம்ப ரொம்ப கியூட் தங்கச்சி, என்ன சொன்னாலும் கேட்டுக்குவ. அப்படா ஓகே ஓகே. இங்க 50 கிராமா 100 கிராமான்னு கூட பேச வேண்டாம், கிலோ கணக்குல கூட பேசுங்க. அடி பாவி வசுகி, கேட்டியா? நான் தான் எல்லாத்துக்குமே கியூட் தங்கச்சியா. ஆமாடி, நீ அடுத்து எதுவும் பேசக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க கிண்டல் பண்றாங்க. நீ அதையும் கேட்டுட்டு சிரி. ஏய் கிண்டல் பண்ணாலும் கியூட். சக்தி சொல்லு, நான் ரொம்ப கியூட் தானே? ஐயோ என் சுபாமா, நீ ரொம்ப ரொம்ப கியூட்மா. ஓகேடா சக்தி. கண்டுக்காத கண்டுக்காத. உண்டாட்டிய சந்தோஷப்படுத்தி பார்த்தா நமக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். ஆமா ஆமா, நீயும் வேணா ட்ரை பண்ணு. எதுக்கு? கோடி புண்ணியத்துக்கா? ஆமாண்டா, ரொம்ப சந்தோஷம் பண்றேன். என்னங்க அதுக்குள்ள? ஒண்ணு இல்லம்மா. என்னங்க? சொல்லுங்க. என்னங்க? அட சொல்லுங்க. உங்கள சரி சொல்லுமா. இல்ல அடுத்த தடவை ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு நாம எல்லாரும் ஒரே ட்ரெஸ்ஸா வியர் பண்ணலாமா? இந்த தடவை பாருங்க ஆளுக்கு பிடிச்சதா மாத்தி மாத்தி எடுத்துட்டோம். பண்ணலாமே. ஓகே ஓகே. ஹலோ சார். சொல்லுமா. நீங்க எல்லாத்தையும் கிண்டல் பண்ணிட்டு இருப்பீங்க, நான் கேட்டுட்டு இருப்பேனா? ஐயோ சேஷா, வீட்ல இருந்து நீ கிளம்பும் போது கூட அந்த லைட் வெளிச்சத்துக்கு கொஞ்சம் டிம்மா தான் தெரிஞ்ச. ஆனா இப்போ நேச்சுரல் வெளிச்சம் எவ்வளவு அழகு தெரியுமா? அதுவும் இந்த கிரீன் கலர் உனக்கே உரித்தான அழகு. இந்த ட்ரெஸ்னால நீ அழகா, உன்னால இந்த ட்ரெஸ் அழகா, கண்டே பிடிக்க முடியலமா. அப்படியா? அப்பா கவுந்துட்டா. இந்த ட்ரெஸ் அழகா இருக்கா? ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இந்த ட்ரெஸ் ரொம்ப காஸ்ட்லி. எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேனா சிந்து தான். எவ்வளவு ரேட் ஆனாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சதே எடுத்துக்கோன்னு எடுத்து கொடுத்துட்டா. ரொம்ப அழகா இருக்கு. கொஞ்சம் உன்னை கூலிங் ஆக்குறதுக்கும் சொன்னேன், ஆனாலும் உண்மையாவும் ஏன் பொண்டாட்டி தேவதை. நீயும் தாண்டா வேஷ்டி சட்டையில ஹேண்ட்ஸமா இருக்க. இனிமேல் ஃபங்க்ஷன்னா வேஷ்டி சட்டையோட தான் வரணுமா? எஸ் எஸ். வந்துட்டா போச்சு. டேய் அங்க பாரா, வீரானா என்ன மேடையில? அதானே வீரானா உட்கார தானே சொன்னோம். சரி விடுடா, அவனை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணக்கூடாது. கண்டிப்பா அவனே கஷ்டப்படுத்திக்க மாட்டான். ஒண்ணுமா அப்படியே பார்க்காம எப்படி? ஆமா ஆமா. சக்தி, வீரா மச்சான் இப்படி பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கல? ஆமா அந்த கண்ணி, எவ்வளவோ கஷ்டப்பட்டு இப்ப இந்த அளவுக்கு சந்தோஷமான நிலைமைக்கு வந்துட்டோம். வேணி, சொல்லுங்க. என்னாச்சு? உனக்கு கம்ஃபர்டபுளா இல்லையா? இல்லங்க, இந்த சாரி தான் பயமா இருக்கு. கலண்டுருமா?
அப்படிலாம் கலராது, உனக்கு நல்லா ஃபிட்டா இருக்குல்ல. ஓகே தான், இருந்தாலும் சரி சரி ஓகே, ரிலாக்ஸ் ஆரு. ஒரு மாதிரி படபடப்பா இருக்க. இருக்கிற எல்லாருமே நம்ம சொந்த பந்தம் தான், தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கிட்ட ஏன் பதட்டம்? அப்படிலாம் இல்ல, நான் நார்மலா இருக்கேன். அப்படியா? நீங்க என் பக்கத்துல இருக்கீங்கல்ல. சரி ஓகே. என்னங்க, சொல்லுமா. போட்டோலாம் எடுக்கறாங்க, இங்க என்னையே பாத்துட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அங்க கேமராவையும் பாருங்க. அடியே சேட்டைய பத்தியா? இல்ல, போட்டோ எடுக்கிறான்னா உங்களை அப்பா கேமராவை பாருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவன் சொல்லுவான், நான் எங்க பாக்கணுமோ அங்கதான் பாப்பேன். என்னங்க என்னங்க, இதே மாதிரி ஒவ்வொரு ஆளா வந்து திருநீர் பூசி கையில காசு கொடுத்துட்டு போவாங்களா? ஆமாமா, இதான் நம்மள வாழ்த்துறது, ஆசீர்வாதம் பண்றதும் கூட. ஓ, என்னங்க ஒண்ணு சொல்லட்டா? ஒண்ணு என்ன, 1000 கூட சொல்லு, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். இல்ல இல்ல, இப்ப ஒண்ணு மட்டும் சொல்றேன். சொல்லு. இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நான் ஸ்டேஜ்ல நிக்கிறது. ஓ. நான் பெரிய பொண்ணு ஆனப்ப கூட சடங்கெல்லாம் வைப்பாங்கல்ல, அதெல்லாம் எனக்கு வைக்கவே இல்ல. ஏமா? அப்பா தான் சரியில்லைல, அப்பா ரொம்ப பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால அம்மா அண்ணத்தாய் பாட்டிமாட்ட சொல்லி அம்மாவும் பாட்டிமாவும் சேர்ந்துதான் எனக்கு தண்ணி ஊத்தி அப்படியே வீட்டுக்குள்ள உட்கார வச்சிட்டாங்க. ஓ. இந்த மாதிரி சொந்த பந்தத்தெல்லாம் கூட்டி பெருசா விசேஷம் வைப்பாங்கல்ல, அதெல்லாம் செய்யலங்க. சரி ஓகே விடு. ராஜா, அதை நினைச்சுலாம் நான் கவலைப்படல, ஏன்னா அப்ப அம்மா இருந்த சூழ்நிலை அப்படி. ஆனா இப்ப சந்தோஷப்படுறேன். நிஜமாவா? எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குங்க, அதுவும் உங்க பக்கத்துல நின்னு. பயம் இல்லையா? ஒரு மாதிரி எல்லாரும் வர பேச கொஞ்சம் படபடப்பா இருக்கு, ஆனா பயம் இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தேங்க்ஸுங்க. தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம், நீ இந்த மாதிரி இருக்கிறதே எனக்கு போதும். நான் தான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னங்க? சொல்லுமா. வீரானா வராங்க. ஏய் வீரானா, வா. வீரானா, நீ போய் உட்காருனா. இடே இருக்கட்டும்டா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்லனா. ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன் இல்ல. சரிண்ணா, சீக்கிரம் நீ போய். நான் பாத்துக்கறேன்டா. சரிடா, வாழ்த்துக்கள். ஏனி வாழ்த்துக்கள்மா. தேங்க்ஸ் மச்சான். அண்ணா ஆதவன் எங்க? எங்க அம்மா வச்சிருக்காங்க சரத்தே. நீ அத்தை வந்தாச்சா? அப்பவே வந்துட்டாங்க, அதவன அம்மா அப்பாவும் தான் பாத்துட்டு இருக்காங்க. ஓகே ஓகே அண்ணி. சரத்தே பாத்துக்கோ, வர எல்லாரையும் போட்டோ எடுக்க சொல்லு. சரிங்க அண்ணி. ஏய் வேணி, சொல்லு மதி. டிஃபரெண்டா போஸ் எல்லாம் கொடுக்க சொல்லுவாங்க, போஸ் கொடு, மாட்டேன்னு சொன்னா பிச்சு போடுவேன். சரி. என்ன நீ? ஐயோ, இந்த சாரி கட்டி மேக்கப் பண்ணவங்கள உங்களை படாத பாடு படுத்திட்டா. எப்படிதான் இவளை வச்சு சமாளிக்க போறியோ? கொஞ்சம் கஷ்டம் தான் நீ. ஹே பாருமதி, என்ன போய் கஷ்டம்னு சொல்றாங்க? ஆத்தாடி சரத்து, வேணி கஷ்டம் கிடையாது, நீதான் கஷ்டம்னு நினைக்கிறேன். அது என்னமோ உண்மைதான் நீ. டேய் சரத்து, சொல்லு வீரானா. உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல, இருந்தாலும் சொல்றேன். வேணிய நல்லா பாத்துக்கோடா. நம்ம வீட்டு புள்ள, என்னதான் நம்ம வீட்டுல ஆளுக்கு எல்லாரும் எப்படி பாத்துக்கிட்டாலும் நீ பாத்துக்கிற மாதிரி இருக்காது. வீரானா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இல்லடா, பொண்ணுக்கு சீர்வரிசையா நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு பொண்ணை பெத்தவங்க எல்லாம் பார்த்து செய்வாங்க. ஆனா வேணிய பெத்தவங்க உயிரை கொடுத்துருக்காங்கடா. வீரானா, இல்ல வேணியோட அப்பா வேணுங்க நேவும் அவரை உயிரை விட்டு எனக்கு இதயத்தை கொடுத்துருக்காருனா அது அவர் பொண்ணுக்காக தானே. ஆமா, அது நம்மள நம்பி அவர் பொண்ணங்க விட்டுட்டு அவர் உயிரை கொடுத்து என்னையும் காப்பாத்திருக்காரு. இந்த மனசு யாருக்கும் வராதுடா. நீங்க சொல்லலாம் வேணியோட அப்பா ஆரம்பத்து காலகட்டத்துல அப்படி இருந்தாரு இப்படி இருந்தாருன்னு, நான் கடைசியில மகளுக்காக உயிரையே விட்டுருக்காருனா பாத்துக்கணும்டா. இந்த பிள்ளைய நாம நல்லா பாத்துக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஏற்பட்ட சந்தர்ப்பம் வந்தாலும் வேணி ஓ மனைவி, கை விட்டுறாதடா. சின்னதா விட்டு கொடுத்து கூட பேசிடாத. அது யாரா இருந்தாலும் சரி, நல்லா பாத்துக்கோ. சரிண்ணா. இது ஓ அண்ணாவா சொல்றதை விட வேணியோட அப்பாவா சொல்றேன்னு நினைச்சுக்கோ. விட்டுறாதடா. விட மாட்டேனா. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும், கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் வேணியை விட மாட்டேன். பாத்துக்கிறேனா. அது போதும்டா. சரி, நான் கீழே போய் உட்கார்றேன். போனா போட்டோ இதெல்லாம் சொல்ல வேண்டியதே இல்லடா, வர வர அப்படியே எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. சரிண்ணா. டீ சொல்லுங்க. வாமா, நாம கீழே போலாம். அடுத்தடுத்த ஆள் வருவாங்க. சரிங்க. வேணி சொல்லுங்க மச்சான். நல்லா இருப்பாமா, எப்பவும் நல்லா இருப்ப. சொல்லுவாங்களே 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு, அந்த மாதிரி நீயும் என் தம்பியும் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. சரிங்க மச்சான். வா மதி போலாம். சரிங்க. வேணி, அப்பாவே வந்து பேசின மாதிரி இருக்கு, சந்தோஷமா இருக்குங்க. இங்க பாரு, ஒரு மாதிரி நீ கம்ஃபர்டபுளாவே இல்ல. கொஞ்சம் ஏதாவது ஃபீல் பண்ணேனா நீ கைய பிடிச்சுக்கோ. பிடிச்சுக்கவா? பிடிச்சுக்கோடி. ஓய், இப்போ ஓகேவா?
ஓகேங்க. சார் சூப்பர் சார். அப்படியே இன்னும் 2-3 போஸ் மட்டும் கொடுங்க. போஸா? அவ கைய பிடிச்சதே பெரிய விஷயம். போதும்ண்ணா, இது போதும். ஐயோ சார், உங்களுக்கு கல்யாணமே முடிஞ்சது. பொண்ணு தோல்ல கை போட்டு, மா தங்கச்சி நீ மாப்பிள்ள நெஞ்சில சாஞ்சு, அந்த மாதிரி ஒரு 4-5 போஸ் கொடுங்கம்மா. ஐயோ இதுக்கே பயப்படுவா, இதுல இவன் வேற என்னென்னமோ சொல்றானே. ஐயோ சார், தோல்ல கைய போடுங்க. நீ வேற ஏயோ கைய போடுங்கிற. வாட்டுக்கு இங்க வச்சே அழுதுட்டா, அவ்வளவுதான். சார் அண்ணா இதுவே போதும்ண்ணா. இதுலயே நீங்க சுத்தி சுத்தி வந்து போட்டோ எடுத்துக்கோங்க. சுத்தி சுத்தி வந்தா இப்படியாவது இதுல பல ஆங்கிள் போட்டோ எடுத்துக்கோங்கண்ணா. மாப்பிள்ள ரொம்ப வெக்கப்படுறீங்க போல. அம்மா தங்கச்சி நீ தோல்ல கை போடுமா. இல்ல அது வந்து. ஐய என்ன 2 பேரும் இப்படி வெக்கப்படுறீங்க? வெக்கமா வந்த உன் மண்டையை உடைச்சு விட்டுமையோ. சார் நீங்க டிசிபி, என்ன சார் இப்படி இருக்கீங்க? தோல்லையாவது கை போடுங்க சார். யோ உன்னை வந்தேன். சரத்து நான். நீ பயப்படாத, உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன். ஆனா நான். நீ அது வந்து. ஓய் எப்படி பிடிச்சுக்கவா? தங்கச்சி சூப்பர்மா, இந்த மாதிரி தான் சொன்னேன். இப்படியே ஒரு 4-5 போஸ். யோ போதியா, இதுல எத்தனை கிளிப் வேணாலும் எடுத்துக்கோ. இனி சரிதானே? அப்பா சரிஸ்டாப்பா. ஆனா 4-5 இல்ல 40-50 கூட எடுத்துக்கோங்க. கண்ணே என் முன்னே கடலும் துள்ளாது, பெண்ணே நான் தூண்டில் போட்டால் விண்மீனும் தப்பாது. உள்ளங்கை தேனே கள்வன் நான் தானே, கள்வனை கொள்ளை கொண்ட கள்ளி நீதானே. பொன் கொண்டதுண்டு பெண் கொண்டதில்லை, அங்கம் சொந்தமானால் தங்கம் தேவையில். திரு நடத்துறாங்கடா, நல்லா நடத்துறாங்க. ஆமா ஆமா டேய் நடந்துட்டோம்டா, உனக்கு என்ன பொறாம? இப்பெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னவே இந்த மாதிரி எல்லாம் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா இங்கதான் கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆக போகுது. இனியும் போட்டோ எடுக்கல. பாக்குறவங்களே சிரிச்சிருவாங்க நினைக்கிறேன். அது நம்ம உண்மைதான். எல்லாரும் என்னடா பண்றீங்க? நீ என்னடா பண்ற? இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? அதை ஏன்டா கேக்குற? சரி ஓகே கேட்கல போ. அடப்பாவி, உடனே கேட்காம இருந்துருவியா? சரி அப்பனா சொல்லு. நம்ம சொந்த பந்தம், தூரத்து சொந்தம் ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்கடா. ஆமா அதான் மாமா பின்னாடியே சுத்துன. மாமா ரத்னப்பா பின்னாடியா? எஸ்டா. எதுக்குடா சுத்துன? இல்ல அது வந்து தூரத்து சொந்தம், நம்ம கம்பெனியோட பெரிய பெரிய பிசினஸ் ஆளுங்க எல்லாரும் ஃபேமிலியோட வந்திருக்காங்க. அதுக்கு இல்ல நான் மாமா பின்னாடியே சுத்துனா. யாரா அந்த பையன்? ஆள் ஹேண்ட்ஸமா இருக்கான். சரி ஓகே, நம்ம வீட்டு பொண்ணை கட்டி கொடுக்க ஏதாவது பேசலான்னு யோசிப்பாங்கல்ல. அடப்பாவி, ஓ நிலைமை இப்படி ஆயிடுச்சா? என்னப்பா பண்ண சொல்ற? பாரு எல்லாம் ஜோடி ஜோடியா நிக்கிறீங்க, நான் மட்டும் இன்னும் சிங்கிள் பாயா. இடே இதத்தான் நீ காலம் ஃபுல்லா சொல்லிட்டு இருக்க. சரி அதை விடு, ரத்னப்பா பின்னாடி சுத்த வேண்டியதானே. இங்கேயாடா வந்த? எங்கடா கொஞ்ச நேரம் சுத்திட்டு இருந்தேன், நல்லா பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் பார்த்தா அதை செய் இதை செய்யு. அப்பா ஏகப்பட்ட வேலை. இதுல ஒவ்வொரு ஆளா பாதி வழியில நின்னுக்கிட்டு கோவில் எங்க இருக்குன்னு தெரியல கூப்பிட வாங்குறாங்க. ஏண்டா மண்டபம் ஓகே தெரியலங்களாம், நம்ம ஊர்ல உள்ள கோவில் மாட தெரியல. ஏய் அவங்கள வெளியுள்ள ஆள்களா இருப்பாங்கடா, இருந்துட்டு போட்டும் விசாரிச்சு வர வேண்டியதானே. உனக்கு என்ன பிரச்சனை? மாமா பின்னாடி சுத்த விட மாட்டேங்கிறாங்கடா. ஒரு ஆளா வர வர நான் போய் பிக்கப் பண்ண வேண்டியதா இருக்கு. சிரிக்காதடா, போற போக்க பார்த்தா கடைசிக்கு இதே நிலைமைன்னு ஓடி வந்துட்டேன். இடேய் அவசரப்பட்டுட்டியடா குமாரு. அப்படியே ஒவ்வொரு ஆளையா பிக்கப் பண்ணும்போது யாராவது உனக்கு ஏத்த மாதிரி. ஏய் காட்டெருமை, மிஸ் பண்ணிட்டேல. எங்கடா வந்தது பூரா வயசானதுகளா வருதுக. கோவில்ல ரவுண்ட் அடிச்சாதான்டா மக்கேத்த மாதிரி ஆளு. ஆளு. ஏய் வந்தாச்சுடா. யாருடா? ஏன் ஆளுதான். இங்க யாரா அது? இதான்டா, இதான் உங்ககிட்ட சொல்லக்கூடாது. ஒருத்தன் சிங்கிளாவே சுத்திட்டு இருக்கானே, பையன் வேற பார்க்க அழகா ஹேண்ட்ஸமா இருக்கானே. கூடிய சீக்கிரத்துல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பான்னு எவனுக்காவது நினைப்பு இருக்காடா? இப்பதானடா சரத்துக்கு முடிஞ்சிருக்கு. அடுத்த 3 மாசத்துல உனக்கு ஏற்பாடு பண்ணிடலாம். சரி ஏதாவது பண்ணுங்க. நான் போய் ஏன் ஆள. ஏய் என்னடா ஜோடா ஜோ? அவ்வளவுதான், இனி சின்ராச கையில பிடிக்க முடியாது. வாசுகி போ ஜீவா போ. ஆனா உன் ஜோ அப்பாவோட வந்திருக்கா. ஐயா அவர் அப்பா கிடையாது. அவர் தான்டா ஜோவோட அப்பா. ஐயா அவர் பைங்கிலியோட அப்பா. பைங்கிலியா? டேய் அவர் சத்தியமூர்த்தி பொண்ணுதான் ஜோதிகா. என்னடா சொல்றீங்க? சத்தியமூர்த்தி பொண்ணாடா ஜோ? ஆமாண்டா. இது கூட தெரியாம ஏன் ஆலாம்? ஏண்டா திரு, இவனுக்கெல்லாம் பொண்ணு பாக்கலாம்னு நினைக்கிற? வேஸ்டா வேஸ்ட். ஆமா பேசுற பொண்ணு கூட யார் என்னன்னு தெரியல. போதும் இப்பவே போய் அவகிட்ட என்னன்னு கேக்குறேன். டேய் அண்ணா, கேக்குறது இருக்கட்டும். இங்க பாரு அடுத்த ஆள் யாருன்னு. ஹே காயு. ஜோ காயு 2 பேரும் பேசிக்கிட்டா அது எப்படி பேசுவாங்க? அப்படியே பேசினாலும் என்ன பத்தி பேசுவாங்களா? டேய் ஜீவா, கண்டிப்பா பேசுவாங்க. என்னமா சொல்ற? ஆமா
இன்னைக்கு இருக்கு உனக்கு புது லவ் ஸ்டோரியா சொல்லிக்கிட்டு இருக்க? போடா போ, இப்ப போய் சொல்லு. அது ஜீவா, போ போ போ. இன்னைக்கு ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு நல்லா தெரியுது. என்ன நீயே போய் சமாளிச்சிரு. என்னடா பயமுடுத்துறீங்க? இல்லடா, இப்பவே போறேன்.